வணக்கம். இன்றைக்கி நான் கத்திரிக்காய் புளி ஊற்றி செய்கிறது எப்படின்னு நான் காட்டுறேன். அதுக்குள்ளே தேவையான பொருள் என்னன்னு பாருங்கள். கத்திரிக்காய் 2 கத்திரிக்காய், வெங்காயம் பெரிய வெங்காயம் 1, ஒரு பச்சை மிளகா 2 கீறி வச்சுருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பல் பூண்டு, சின்ன ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு, இது மீன் கறித்தூள் 2 ஸ்பூன் எடுத்துருக்கேன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டால் போதும், உப்பு தேவையானது, புளி எலும்பச்சம்பழம் சைஸ் புளியை நான் கரைச்சி வச்சுருக்கேன், இது கடுகு தாளிப்பு எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோ தான் இதோட ஜாமான். நான் செய்ய வர காட்டுறேன். இப்போ சட்டி சூடாகிடுச்சு, நான் எண்ணெய் ஊற்றுறேன். போதும். இப்போ நான் கடுகு தாளிப்பு இருக்குது, அது நான் கடுகு உளுத்தம்பருப்பு எல்லாம் கலந்தது இது அப்படி போடுறேன். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுறேன், பூண்டு போடுறேன், வெங்காயத்தை போடுறேன், கொஞ்சம் உப்பு போடுறேன், உப்பு கொஞ்சோண்டு வெங்காயம் வரத்துக்கான கொஞ்சோண்டு உப்பு போடுறேன். இப்போ இஞ்சி பூண்டு நான் போட்டுறேன் அதில். அந்த பச்சை மிளகா, ஒரு மிளகா 2 கீறி வச்சுருக்கேன், அதை போட்டுட்டு இப்போ கத்திரிக்காய் போடுறோம். கத்திரிக்காய் எண்ணெயில் கொஞ்சம் வதக்கணும். கத்திரிக்காய்க்கு தேவையான உப்பை போட்டுருவோம். இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் போடும். மீன் கறித்தூள் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை போட்டு நம்ம புளி தண்ணியை ஊற்றி மூடி வச்சுருவோம், வேகட்டும். புளி தண்ணியை ஊற்றி அனலை குறைவா வச்சு நம்ம வச்சா பாடு வெந்துக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் அனலை குறைச்சிட்டு நான் மூடிடுறேன். இப்போ திறந்து பார்க்கலாம், இது வந்துருச்சா என்னன்னு பார்த்துட்டு உப்பு டேஸ்ட் பார்ப்போம்.
உப்பு டேஸ்ட் பார்க்குறேன். உப்பு கரெக்டாக இருக்குது, இது போதும். நான் அடுப்பை அடைச்சிட்டு இப்போ பரிமாறலாம் பாருங்கள். புளி கத்திரிக்காய் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு போய் பேக் கொடுங்க. பாய்.